மீண்டும் சர்மீஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட சேனலை லைக் பண்ண பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். பார்த்துட்டு இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு ஜவ்வரிசி உப்புமா எப்படி கிண்டுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஜவ்வரிசி இந்த மாதிரி எடுத்து இப்போ நம்ம பண்ணுறதுக்கு சமையல் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி கொஞ்சம் போட்டு ஊற வச்சுக்கணும். இது பார்த்திங்களா ஊறினது நல்லா தெரியுதா? இந்த மாதிரி தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இது வந்து பச்சை கடலைப்பருப்பு, இது வந்து ஒரு உருளைக்கிழங்கு, லெமனு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மிளகாய், கொத்தமல்லி இலை. எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியுது. அப்போ சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம இதில் உருளைக்கிழங்கு போடுறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கேஸுங்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள். கடுகு வெடிக்குது. இந்த டயத்தில் கருவேப்பிலை, மிளகாய், கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், கொஞ்சம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் காலையில் பண்ணுறீங்கன்னா நைட்டே என்ன பண்ணுங்கள், 1 கிளாஸ் ஜவ்வரிசி எடுத்திங்கன்னா 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. இப்போ உருளைக்கிழங்குல கொஞ்சம் உப்பு போட்டு லேசாக மூடி வைக்க போகிறோம். அது பாயில் ஆகணும். இந்த உருளைக்கிழங்குல உப்பு பிடிக்கணும் இல்லையா, அதனால் இந்த கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் ஒரு மூடி வச்சுருக்கோம்ல, அந்த டயத்தில் நம்ம இந்த மாதிரி கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். பருப்பு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். 1 நிமிஷம் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப பவுடராக இல்லை, ஆனால் கொஞ்சம் குறைன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அது எப்போ போடுறதுன்னு அப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், 5 நிமிஷம் மூடி வச்சோம். பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம குறைன்னு அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள். இது 2 சேர்ந்து இருந்தாலும் பரவாயில்ல, தனித்தனியாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம கொஞ்சம் மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கோம், ஆனால் கொஞ்சம் மிளகாத்தூள். இது காரம் இல்லாத மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி. பாருங்கள், இது பொடி போட்டுட்டோம், எல்லாம் போட்டாச்சு. லைட்டாக லேசாக கிண்டி விட்டால் போதும், ரொம்ப கிண்டணும்னு இல்லை, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். லேசாக கிண்டி பாருங்கள். ஜவ்வரிசி எப்படி ஊறி இருக்குன்னு பாருங்கள், தண்ணியே இல்லை. பாருங்கள், மெயின் இதில் வந்து ஜவ்வரிசி நம்ம ஊற வைக்கிறது தான் மெயினு. பார்த்தீங்களா, தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தனா உங்களுக்கு கொலன்னு ஆகிடும். ஊற வைக்கிறது தான் இதில் மெயின். பார்த்துக்கோங்க, தண்ணி எதுவுமே இல்லை, ஆனால் நல்லா ஊறி இருக்குது. நம்ம அப்போ அந்த உருளைக்கிழங்குக்கு வந்து உப்பு தான் போட்டோம், இதுக்கு நம்ம உப்பு போடலை, இனிமே தான் போடணும். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமன் சொன்னேன்ல, ஒரு லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ லெமன் பிழிஞ்சாச்சு, மசாலாலாம் போட்டிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஜவ்வரிசி உப்புமா கிண்டுறப்போ நான்ஸ்டிக் சட்டியில் கிண்டுங்க, அப்படின்னா தான் ஒட்டாமல் வரும். நம்ம போட்ட மசாலா, லெமன், புளிஞ்சு விட்ட லெமனு எல்லாம் வந்து ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இங்கே பாருங்கள், மசாலா எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி கிளறி விட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணணும், ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். மூடி வச்சோன்னா இந்த ஜவ்வரிசிலாம் கொஞ்சம் சைனிங்காக நல்லா வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம 5 மினிட்ஸ் மூடி வச்சு எடுத்துட்டோம். இந்த பாருங்கள், ஜவ்வரிசி வெள்ளையாக இருக்கும்ல, அது வந்து இந்த பாருங்கள் இப்படி சைனிங்காக வரும். இதுதான் வெந்ததுக்கு பதம். ஒயிட்டாக இல்லை பாருங்கள்.
இப்போ நல்லா ஜவ்வரிசி வந்திருக்கு. இடையில கூட நீங்கள் எடுத்து ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஃபுல்லாக முடிக்க இடையில கூட ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துகிட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி ஜவ்வரிசி சைனிங்காக இருக்கணும். சைனிங்காக இருந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை, 1 ஸ்பூன் ஜீனி. ஜீனி பிடிக்காதவங்க ஜீனி போட வேண்டியதில்லை, வேணும்னா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மட்டும் இந்த மாதிரி ஜீனி போட்டு நல்லாயிருக்கும். ஜீனி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஜவ்வரிசி உப்புமா முடிஞ்சிருச்சு. ஜவ்வரிசியில் உப்புமா கிண்ட முடியுமான்னு எல்லோரும் பார்ப்பீங்க. பாருங்கள், ஜவ்வரிசியில் நல்ல ஒரு டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பண்ணியிருக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். இன்னொன்று, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம ரெடி பண்ண ஜவ்வரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும்.